Life Divine Book 2, Chapter 17, The Progress to Knowledge, God, Man and Nature. இந்த சாப்டரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 5 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். லாஸ்ட் செஷன்ல பார்த்த கருத்துக்களை சற்று நினைவு கூறலாம். இந்த சாப்டர் முழுவதுமே பகவான் எப்படி இந்த பரம்பொருள் குறித்த அந்த ஞானம், ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் என்றால் பரம்பொருள் குறித்த அந்த ஞானம் அனைத்துமே அந்த இறை மெய்மையினுடைய வெளிப்பாடுகள் என்பது குறித்த ஞானம். இதுதான் ப்ராக்ரஸ் டு நாலேஜ். நம்மை நமக்குள் இருக்கக்கூடிய இந்த சச்சிதானந்தத்தை அறிந்து கொள்வது, அதை வந்து சித்தியாக எட்டுவது, பின்பு எங்கும் வியாபித்துள்ள அதே சச்சிதானந்தத்தை நாம் உணர்வது. இந்த முன்னேற்றம் பரிணாமத்தில் படிப்படியாக நடைபெறுகின்றது. முதல் ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்படின்னா, எங்கும் வியாபித்துள்ளது அந்த இறை மெய்மை என்பது உண்மையாக இருந்தாலும் கூட, இது குறித்த அந்த ஞானம் என்பது ஒருவருக்கு முழுமையாக கிட்டுவதற்கு பரிணாமத்தில் நிறைய படிநிலைகள் இருக்கின்றது. படிநிலைகள் என்றால் பரிணாமத்தில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வாறு அந்த உணர்வு நிலை பரிணாமத்தில் ஈடுபட்டு மெல்ல மெல்ல வளருகின்றது. சடப்பொருள் என்கின்ற நிலை, அப்புறம் உயிர்வாழ் அம்சங்கள், அப்புறம் மனிதன் என்கின்ற நிலை, மனம் என்கின்ற உணர்வு நிலை. அதை தாண்டி செல்லும் பொழுதுதான் இந்த ரியல் நாலேஜ் என்பது அதை தாண்டி உள்ள நிலை. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கு வந்து 3 விஷயங்கள் குறித்த அந்த 3 விஷயங்கள் குறித்த அந்த புரிதல் ஏற்படுகின்றது. ஒன்று தன்னை குறித்த புரிதல், பின்பு தன்னை சூழ்ந்துள்ள இயற்கை பிரபஞ்சம் அது குறித்த புரிதல், பின்பு அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த மெய்ப்பொருள் டிவைன் அது குறித்த புரிதல். இந்த புரிதலினுடைய ஒரு முழுமை எப்பொழுது எட்டுகின்றது என்றால், ஒரு மனிதன் தானும் சரி, இயற்கையும் சரி, அந்த பரம்பொருளும் சரி, அனைத்தும் ஒன்றுதான், ஒரே மெய்ப்பொருளினுடைய பல்வேறு வடிவங்கள் தான், ஒரே அந்த ஒருமையினுடைய அம்சத்தினுடைய பல்வேறு வெளிப்பாடுகள் என்பதை ஒரு மனிதன் அறியும் பொழுதுதான் அவனுக்கு வந்து அந்த பூரண ஞானம் என்பது கிட்டுகின்றது. இதுல நாம் இருக்கக்கூடிய நிலை பார்த்தோம் அப்படின்னா, மனதை சார்ந்து இருக்கக்கூடிய அறிவு, அதன் மூலம் நாம் நம்முடைய இயக்கம், நம்முடைய செயல்பாடு என்கின்ற நிலையில் தான் இருக்கின்றோம். இன்டெலெக்சுவல் நாலேஜ் அண்ட் பிராக்டிக்கல் ஆக்ஷன். நம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 விஷயங்கள் எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படும் அம்சங்களாக கொண்டுள்ளார்கள். இன்டெலெக்சுவல் நாலேஜ், பிராக்டிக்கல் ஆக்ஷன். இது என்ன, உண்மையிலேயே இது என்ன, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் அந்த இயற்கையினுடைய ஒரு கருவிகள் தான், டிவைசஸ் ஆஃப் நேச்சர். இதன் மூலமாகவும் என்ன செய்ய முயற்சிக்கின்றோம் என்றால், ஏன்னா பரிணாமத்தில் எல்லாமே படிப்படியாக நடைபெறுகின்றன. அதுல இன்டெலெக்சுவல் நாலேஜ், பிராக்டிக்கல் ஆக்ஷன் என்பது ஒரு இடைநிலை. இது ஒரு நிலை, இதை கடந்துதான் செல்ல போகின்றோம். இருந்தாலும் இந்த நிலையிலும் என்ன நடைபெறுகின்றது என்றால், எந்த அளவுக்கு நம்முடைய புற இயல்பில் நம்முடைய உண்மையான அந்த ஜீவன், உண்மையான நம்முள் இருக்கக்கூடிய அந்த உண்மையான இருப்பு, ஏனென்றால் அனைத்திற்கும் மூலமாக இருப்பது அந்த சச்சிதானந்தம் தான். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மையான இருப்பு, உண்மையான அம்சத்தை ஓரளவு வெளிப்படுத்த நம்மளுடைய மேற்புற இயல்பில் எந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியுமோ, மனிதன் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் அந்த அளவுக்கு வெளிப்படுத்துவதற்கு இயற்கையினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சாதனங்களாக திகழ்வதுதான் இந்த புத்தி சார்ந்த அறிவும், அதன் மூலம் நாம் செயல்படுவதும். இன்டெலெக்சுவல் நாலேஜ் அண்ட் பிராக்டிக்கல் ஆக்ஷன். அது மாத்திரம் அல்ல,
இதன் மூலமாக என்ன செய்கின்றோம்? மேலும் மேலும் நம்முள் இருக்கக்கூடிய அந்த ரியல் உண்மையான அந்த அம்சத்தை மேலும் மேலும் வெளிப்படுத்த நாம் முயலுகின்றோம். இது பரிணாமத்துல ஒரு நிலையாக கருதப்படுகின்றது. ஆகையினால இந்த நிலை என்பது நாம இதை கடந்து செல்ல வேண்டும். அதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். இந்த நம்மளுடைய இயற்கை, நம்மளுடைய இயல்புல பார்த்தோம் அப்படின்னா, நமக்குள் எது செயல்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கான்ஷியஸ்னஸ் உணர்வு நிலை, அதனுடைய சக்தி தான் நமக்குள்ளேயும் செயல்படுகின்றது. அது படிப்படிப்படியாக எல்லா நிலைகளிலும் செயல்பட்டு கொண்டே மனிதனுக்குள்ளேயும் அந்த கான்ஷியஸ்னஸ் அண்ட் எனர்ஜி, சித் சக்தி, அதுதான் செயல்படுகின்றது. அதுதான் தற்பொழுது நம்முடைய அந்த புத்தி சார்ந்த அறிவு, அதன் மூலம் நம்முடைய நடைமுறை இயக்கம், இன்டெலெக்சுவல் நாலேஜ் அண்ட் பிராக்டிக்கல் ஆக்ஷன், இந்த 2 விஷயங்கள்ல செயல்படுது. ஆனால் இங்கே பகவான் கூறக்கூடிய ஒரு உண்மை முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் அவ்வாறு செயல்பட்டாலும் கூட நம்முடைய அந்த புத்தி சார்ந்த அறிவு, இன்டெலெக்ட், புத்தி சார்ந்த நாம் அடைந்துள்ள அந்த ஞானம், மென்டல் நாலேஜ், அதன் மூலம் நம்முடைய செயல்படும் சக்தி, வில் ஆஃப் ஆக்ஷன், இது மாத்திரம் அல்ல. நம்மை செயல்படுத்தும் அந்த உணர்வு நிலை, இதை மாத்திரம் கருவிகளாக எடுத்து உபயோகித்துக் கொண்டு செயல்படுவது இல்லை. இது மாத்திரம் அதனுடைய சாதனங்கள் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் எதை இயல்பு என்று கூறுகின்றோமோ, நம்முடைய இயல்பு என்று கூறுகின்றோமோ, அது உண்மையிலேயே நமக்குள் செயல்படக்கூடிய ஒரு சக்தி, ஃபோர்ஸ் ஆஃப் பீயிங். அதனுடைய செயல்பாட்டை பார்த்தோம் அப்படின்னா, அது உணர்வு நிலையை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றது என்பது அவ்வளவு ஒரு எளிய விஷயமாக இல்லை. அது அதனுடைய செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா மிகவும் நுணுக்கமாக இருக்கின்றது. நம்மால் புரிந்து கொள்ள முடியாத வரையில் அது செயல்படுகின்றது. இதை பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? அதனுடைய ஃபங்க்ஷனிங் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயற்கை நம்முடைய அந்த சக்தி, உணர்வு நிலையினுடைய சக்தியினுடைய செயல்பாடு அவ்வளவு எளிதாக இல்லை. வெறும் அறிவை கொண்டு செயல்படுதல் அவ்வாறு இல்லை. அதனுடைய செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கு. அதனுடைய உணர்வு நிலையை வெளிப்படுத்துவது, மனிதனின் மூலமாக வெளிப்படுத்துவது என்பது அதனுடைய செயல்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கு. அது எந்த கருவிகளை உபயோகப்படுத்துகின்றது என்பதும் காம்ப்ளெக்ஸா இருக்கு. அது அவ்வளவு எளிமையான விஷயமாக இல்லை. இது என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம வெறும் நம்முடைய புலன்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாம் செயல்படுவது இல்லை. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயல்பு வெறும் புலனறிவை மாத்திரம் வைத்துக்கொண்டு அது செயல்படுவது இல்லை. அதனுடைய செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா அதையும் தாண்டி இருக்கின்றது. அது வெறும் நம்மளுடைய அறிவு, மென்டல் நாலேஜ், இதை மாத்திரம் தன்னுடைய பயன்பாட்டிற்காக உபயோகப்படுத்திக் கொள்வது இல்லை. ஏனென்றால் இந்த அறிவினுடைய சாதனங்கள் என்று பார்க்கையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய அறிவினுடைய சாதனங்கள் நம்முள் இருக்கின்றன. வெறும் புலன் சார்ந்த அறிவு மாத்திரம் இல்லை. நம்மிடம் அந்த சூட்சும ஞானம் அறிவு என்பது இருக்கின்றது. அந்த நுண்ணறிவு, இன்ட்யூஷன் என்பதும் இருக்கின்றது. அப்புறம் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த நேரடி ஞானம், அதாவது ஒன்றுடன் இரண்டர கலந்து அதன் மூலம் பெறக்கூடிய நேரடி ஞானம், நாலேஜ் பை டைரக்ட் ஐடென்டிட்டி. ஸோ இந்த விஷயங்கள்லாமும் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய அறிவு, சாதாரண புத்தி சார்ந்த அறிவு, புலனறிவை தாண்டி இந்த விஷயங்கள்லாம் செயல்படுகின்றது. இந்த விஷயங்களையும் நம்முடைய உணர்வு நிலையினுடைய சக்தி
நம்மளுடைய எதை நாம் நம்மளுடைய இயல்பு என்று கூறுகின்றோமோ அது பயன்படுத்திக் கொள்கின்றது. சில விஷயங்களை இந்த சாதனங்களை சில விஷயங்களை நாம் கண்டறிந்துள்ளோம். சில விஷயங்கள் நாம் கண்டறியாமலேயே நம்முள் செயல்படுகின்றன. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இயற்கையினுடைய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனிங் என்று கூறுகின்றோமே, அதில் அங்கம் வகுக்கின்றன. ஸோ இதெல்லாம் பகவான் என்ன கூறுகின்றார்? இதெல்லாம் நம்ம வசப்படுத்தணும் அப்படிங்கிறார். இதையெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நாம் வசப்படுத்த வேண்டுமோ, முறைப்படுத்த வேண்டுமோ, அந்த அளவுக்கு நெறிப்படுத்தி அதனுடைய உயர்வான செயல்பாட்டை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரே ஒரு நோக்கம்தான் என்று குறிப்பிடுகின்றார். ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால், இதெல்லாம் பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரியல் செல்ஃப், அது குறித்த உணர்வு நிலையை அடைவது. டு பி கான்சியஸ் ஆஃப் அ ட்ரூ செல்ஃப். இதற்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறார். அதாவது டு இன்க்ரீஸ் அவர் அவேர்னஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் திங்ஸ். இதற்காகத்தான் இத்தகைய அந்த சாதனங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இறை சக்தியை, இறை அம்சத்தை இத்தகைய ஒரு அறிவின் மூலம் நாம் கண்டறிய வேண்டும். கண்டறிவது மாத்திரமல்ல, அதை நம்முடைய எல்லா செயல்களிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எதற்காக வெளிப்படுத்த வேண்டும் என்றால், நாம் மாத்திரம் வளருவது போதாது, நம்மை நாம் சூழ்ந்துள்ள அந்த உலகமும் அதுவும் வளர வேண்டும். அதுவும் அதனுடைய உயர்வான நிலையை எட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை நாம் அடைந்தால் மாத்திரம் பத்தாது, அதை நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் புறத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அதன் மூலம்தான் நாமும் வளர்வோம், நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகமும் ஒரு உயர்வான நிலையை நோக்கி வளரும் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் மனிதன் தற்பொழுது செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய மனம் சார்ந்த செயல்பாடுகள், அதனுடைய கோரிக்கைகள், பிராணமயம் சார்ந்த செயல்பாடுகள், உடல் சார்ந்த செயல்பாடுகள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு வகையில் அவன் செயல்படுகின்றான். அவன் செய்யக்கூடிய முயற்சிகள், கலைத்துறையில் அவனுக்கு இருக்கக்கூடிய நாட்டம், தார்மீக நெறிகளில் அவன் செலுத்தும் கவனம், விஞ்ஞானம், மதம், இத்தகைய செயல்களில் அவனுடைய ஈடுபாடு, இதெல்லாம் மனிதன் செய்து கொண்டே இருக்கின்றான். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் மேலோட்டமான செயல்களாகத்தான் காணப்படுகின்றன. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய அளவே இதனுடைய நோக்கங்கள் அமைந்துள்ளன. ஆனால் இதையெல்லாம் தாண்டி மனிதனுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கின்றது. வேற ஒரு செயல் அவனுக்கு முன்னே வேற ஒரு நோக்கம் வைக்கப்பட்டுள்ளது. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, அவன் பிரபஞ்சம் தழுவிய அந்த இறைத்தன்மையை அவன் எட்ட வேண்டும். டிவைன் யூனிவர்சாலிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை மனிதன் எட்டுவது மாத்திரமல்லாமல், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திலும் உள்ள அந்த இறைத்தன்மை அதனுடன் அவன் இரண்டர கலக்க வேண்டும். இதைத்தான் பகவான் டிவைன் யூனிவர்சாலிட்டி அப்படிங்கிறார். ஒன்று, இந்த டிவைன் யூனிவர்சாலிட்டி என்று பகவான் கூறுவது என்னவென்றால், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு என்கின்ற ஒரு உணர்வை எட்டுதல். இரண்டாவது, தானும் அதனுடன் இரண்டர கலந்திருக்கின்றோம், தானும் அதுவும் வேறல்ல என்கின்ற உண்மையை சித்தியாக அடைதல். இதுதான் டிவைன் யூனிவர்சாலிட்டி. இரண்டாவது, ஒரு தனிமனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவன் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட ஒரு அம்சத்தை பரம்பொருளினுடைய எல்லையற்ற தன்மையுடன் இரண்டர கலக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இதை பகவான் சுப்ரீம் இன்ஃபினிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவனுடைய எல்லைக்குட்பட்ட குறுகிய ஜீவனை எல்லை கடந்த அந்த பரம்பொருளினுடைய
தன்மையுடன் இரண்டர கலக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இதை ஒரு மனிதன் அவனுடைய எல்லா செயல்பாடுகளிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதன் இத்தகைய தன்மை தான் எட்டுவது மாத்திரமல்லாமல் அவனுடைய உணர்வு நிலை, அவனுடைய வெளிப்படுத்தும் சக்தி, அவனுடைய ஆனந்தம், இது எல்லாவற்றிலுமே இத்தகைய தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் வேதகாலத்து ரிஷிகள் அந்த ஞானம் என்று குறிப்பிட்டார்கள். இறைத்தன்மையை தானும் அடைந்து அதை எல்லாவற்றிலும் வெளிப்படுத்துவது. இதைத்தான் வேத காலத்து ரிஷிகள் நாலேஜ் என்று குறிப்பிட்டார்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இத்தகைய ஒரு நிலையை ஒரு மனிதன் எட்டும் பொழுது அவன் எந்த நிலையை உண்மையிலேயே எந்த ஒரு அம்சத்தை எட்டுகின்றான் என்றால் அந்த அழியாத்தன்மை, சாஸ்வதமான அழியாத்தன்மை, இம்மார்டாலிட்டி, அதை எட்டுகின்றான். இதுதான் ஒரு இறுதியாக ஒரு மனிதன் அடையக்கூடிய ஒரு உச்சகட்ட ஒரு சித்தியாக இருக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பகவான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் சொல்றார். அடுத்ததுதான் இந்த சாப்டர்னுடைய ரியல் இது அந்த அந்த ப்ராக்ரஸ்ட் நாலேஜ்ல எவ்வாறு அந்த 3 அம்சங்களை மனிதன் காணுகின்றான். காட், மேன் அண்ட் நேச்சர். அடுத்த பேராகிராஃப் பார்க்க போறது எப்படி மனிதன் தன்னை அறிந்து கொள்கின்றான், தன்னை சூழ்ந்துள்ள இந்த இயற்கையை, உலகத்தையும் மனிதன் எவ்வாறு அறிந்து கொள்கின்றான், அது குறித்த அந்த ஞானம் அவனுக்கு எவ்வாறு கிட்டுகின்றது.